சரி நான் சொல்றேன். வணக்கம் நேர்களே, இன்று நீங்கள் ஒரு ஒப்பனை பயிற்சி காண போறீங்க. அக்கா எனக்கு மேல ஒரு அழகு பூசுற பாடம் அதான் செய்ய போறா. நீங்கள் எல்லாரும் அம்மாவை கூப்பிட்டு, அக்காவை கூப்பிட்டு, தங்கச்சியை கூப்பிட்டு ரசிச்சு பாருங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். 5 புற்றுக்குள்ளி வட் அக்கா இல்லை இல்லை மேல ஒரு மஸ்காரா போல ஒரு பிரஷும் கீழே போட்டவளே. அப்ப என்ன செய்யறா இதுக்குள்ள தொட்டுட்டு இப்படி இப்படி. ஆமா, I don't understand. என்ன பாருங்க, what is this nonsense? ஓகே கதை காமிங்க. சுத்தினா சுத்தி சுத்தி வந்தீங்க. Oh no, nachi. Right. அடுத்ததாக ஓகே ஓகே நீங்க ஆடுறதுல கச்சா. ஓ அதான். Okay, stop there. No lyrics. பவுடர் எடுத்து ஊதுதவ ஊது கூடாது. பார்க்க பத்திரக்காளி போல இருக்கு. இதான் நான் செய்த லுக் உங்களுக்கு. வணக்கம் எல்லாருக்கும். நீங்க வந்து சேர்ந்திருப்பது BeautyByMathu. என் பேர் மதுஷா. இவ வந்து என் தங்கச்சி லக்ஷயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகு பூசுற பாடம் சொல்லி தர போறேன். ஆனா இப்ப அவக்கு மேலதான் பூசி உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி பூசுறதுண்டு, வேற யாக்களுக்கு பூசுறேன் இல்லாட்டி நீங்களும் நான் சொல்ற பாடங்களை வச்சு உங்களுக்கே நீங்க பூசலாம். அப்ப ஆரம்பிப்போம். இன்றைக்கு நான் அவக்கு மேல இப்ப இந்த தெரியுமா, ஒரு கல்யாண வீட்டுக்கோ சாமத்தி வீட்டுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக, பிறந்த நாள் நிகழ்ச்சிக்காக, ஒரு நிகழ்ச்சி இல்லாட்டி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக ஏதாவது எங்கேயாவது போறதுன்னு இருந்தால் இதை பார்த்து நீங்கள் பூசலாம். இது வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போடக்கூடிய ஒரு பாடம். அப்ப ஆரம்பிப்போம். முதலாவது கண்ணிமையோட துவங்குவோம். கண்ணிமையில பூசுறதுக்கு இன்றைக்கு நான் கப்ராவ் பெனிஃபிட் என்னது கப்ராவ் பெனிஃபிட் கிரீம் ஜெல் பிரவுன் கலர் வித் பிரஷ். இதோட துவங்கி என்ன செய்ய போறேன் என்றால், இப்படி ஒரு பிரஷ் எடுக்க தேவை. இது மேல ஒரு மஸ்காரா போல ஒரு பிரஷும் கீழே போட்டவளே மட்ட பக்கம் ஒரு என்ன சொல்ற ஒரு சப்பையான ஒரு கூரான ஒரு பிரஷ். இப்படி தொட்டு தொட்டு இப்படி அமுத்தி அமுத்தி இதுக்குள்ள இந்த கரையில வலிக்கு தேவை. அப்ப கீழே துவங்க தேவை. இப்படி இப்படி கோடுக்கு இருத்தவ மேல் பக்கம். இப்படி கோடுக்குன்னா இயற்கையா இருக்கும். இமைய பார்க்க மேல் பக்கம் இருக்க கீழ்ப்பக்கம் போத்துவ. இந்த தலைமையில் வந்து கீழ்ப்பக்கம் வளரும். அவ இப்படி கீழே பக்கம் இப்படி கோடு கீர்த்தவ. அப்படி கோடு கீறிட்டு இந்த ப்ரஷ் எடுத்து இப்படி ப்ரஷ் பண்ணி விடுத்தவ. அப்படி அடுத்ததாக இந்த கன்சீலர் பூசுத்தவ. இது வந்து என்ன செய்யறா, இமைக்கு கீழே இமையையும் பூசி அதை ஒளிப்பா காட்டுறது. அதான் பரவாயில்ல. அப்ப இப்படி கீழே பூசின பிறகு இப்படி ஒரு பிரஷ் போல எடுத்து வட்ட வட்டமா அப்படி சுத்தி சுத்தி அப்ப இப்படி பூசின பிறகு இனி மேல் பக்கமும் செய்ய போறேன். அடுத்ததாக நடுவுல கீழ்ப்பக்கம் இப்படி கொண்டு வருத்தவ. அப்பதான் இயற்கையா காட்ட முன் இதுக்குள்ள சில ஆட்கள் வந்து கூட ப்ராடக்ட் பூசினா அதை வந்து அப்படியே கருப்பா ஏதோ கலர் அடிச்ச போல காட்டும். அடுத்ததாக நான் திருப்பியும் இந்த கண்மடல்ல கன்சீலர் பூச போறேன். அதை பூசினாதான் ஐஷேடோ பூசுக்க அப்படியே பார்க்க தெரியும். அதே பிரஷ் எடுத்து இதுல அமர்த்தி அமர்த்தி பூசுத்தவ. அப்ப அடுத்ததாக இந்த அனஸ்டாசியா பெவர்லி ஹில்ஸ் ரிவேரா பேலட் பாய்க்க போறேன். அப்ப துவங்குறதுக்கு இந்த கலர் போறேன். இது ஒரு பீச் கலர் போல. எல்லா பக்கம் எல்லா கண்மடல் முழுக்க பூசி விடுவேன். திருப்பி இந்த வின்ஷல் வைப்பர் இருக்குதுலாண்டி சொன்னான், அதை போல இப்படி சுத்தவ. இப்படி இனி அடுத்ததாக இந்த மஞ்சள் கலரோட போறோம். மற்ற நேரம் பூசின போல மறுபடியும் இப்படி இந்த பக்கம் பூசி போறோம். அடுத்ததாக ஒரு மண்ணிறத்தோட போறேன். இதான் நான் பாய்க்க போறேன் மண்ணிறம். இது வந்து இந்த கண்ணு இந்த பக்கம் கரையக்கு தான் பூசி போறேன். ஏண்டா இதுக்குள்ள பூசினா கொஞ்சம் இருட்டா காட்டும் கண்ணை. இதுக்குள்ள பூசி மெல்லமா அப்புறம் அதுக்குள்ளேயே வட்டமா சுத்தவ. சுத்தினா சுத்தி சுத்தி வந்தீங்க. அப்ப இதுல இருந்து கொஞ்சம் மெல்லமா இதுக்குள்ள கொண்டு போனா கொஞ்சம் ஒரு அரை வட்ட ஷேப் கொண்டு வரும். அடுத்ததாக திருப்பியும் கன்சீலருக்கு போய் நான் கொஞ்சம் ஐஷேடோ பூசினதை கொஞ்சம் அழிக்க போறதால நான் வந்து ஒரு ஒளிப்பாட கலர் பூசி போறேன். இந்த உள்பக்கத்துல இருந்து அரைவாசி தூரம் மட்டும் போத்துவ. ஸோ இப்படி ஒரு கோடு மேலே கீறிட்டு இந்த அளவு காணும். அப்புறம் இதுக்குள்ள கலர் அடிக்கிற போல மிச்சத்தை பூசுத்தவ.
அடுத்ததாக இந்த ஒளிப்பான கலரோட போறேன். இதுக்கு கொஞ்சம் மினுங்கலான ஒரு நிறம் இருக்குது. அதுக்குள்ள இந்த கன்சீலர் பூசி இடத்துல போட போறேன். ஆறுதலாம் மெல்ல மெல்லமா சேர்த்துவ இல்லாட்டி கிழிஞ்சது. திருப்பியும் அந்த மண்ணிறத்தோட போய் இந்த கரையோட அதை சேர்த்து விட போறேன். ரெண்டையும் சேர்த்து இப்படி சுத்தி சுத்தி சேர்க்கலாம் வட்டம. அடுத்ததாக இந்த மஞ்சள் கலரோட போறேன். இதுக்குள்ளேயும் ஒரு ஒளிப்பான நிறம் போல இருக்குது. இது அந்த உள் கண்ணுக்கு பூச போறேன். எனக்கு கோல்டு சொன்னீங்க, இது கோல்டு இல்ல. அடுத்ததாக ஐலைனர் பூச போறோம். பழமையா நான் சொல்ற போல உங்களோட இமையை தூக்கி கொண்டு உள் பக்கத்துல இருந்து குட்டி குட்டி கூட சேர்த்து வாங்குறத. இப்போ நான் ஃபவுண்டேஷன் பூச போறேன். இது வந்து மேக்கப் ஃபோரெவர் அல்ட்ரா HD ஃபவுண்டேஷன். இது நிறம் Y445. இது ஒரு இறுக்கமான ஒரு ப்ரஷ். இது ஆகலும் இந்த சாஃப்டா இல்ல. இப்ப இந்த ப்ரஷை பார்த்தா இது கொஞ்சம் விரியுது உடனே. பட் இது வந்து கொஞ்சம் இறுக்கம். இதை செப்பரேட் பண்ணாது. ஓகே, அப்ப இதுல இப்படி பூசிட்டு அவன் முகத்துல பூச போறேன். அடுத்ததாக கன்சீலர் பூச போறோம். கன்சீலருக்கு இந்த போன் திஸ் வே மல்டி யூஸ் ஸ்கல்ப்டிங் கன்சீலர் பார்க்க போறேன். இதோட நிறம் வந்து பட்டர்ஸ்காட்ச். இதை எங்க பூசுறேன்டா கண்ணுக்கு கீழே அப்படி. இதை ஒளி பார்க்கறதுக்கு உங்களோட கண்ணுக்கு கீழே இருக்கிற இடத்த நாடியில பூசுறது. மூக்குல நடுவுல நெட்டிலையும் அப்படி அப்படி தட்டி தட்டி தட்டுறதுல அமுத்தி அமுத்தி பூசுதவ. மேல பாருங்க. இப்படி பூசிட்டு நெட்டிக்கு மேலேயும் இப்படி கொஞ்சம் பூசுதவ. அப்படியே காட்டாம இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் பூசி இருக்கிறேன். பார்த்தா இந்த பக்கம் கொஞ்சம் ஒளிப்பா இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் இருட்டா இருக்குது. இதையும் பூசிட்டு காட்டுறேன். மேல பாருங்க. நெட்டியில நெட்டியா நாடியில நடுவுல நெட்டியில முடிக்கிறதுக்கு. அடுத்ததாக நாங்க கான்ட்ரோல் பண்ண போறோம். இன்றைக்கு பாய்க்க போறது அனஸ்டாசியா பெவர்லி ஹில்ஸ் கான்ட்ரோல் கிட். இதான் நிறங்கள். நான் அவாக்கு மேல பாய்க்க போற நிறம் இந்த நடுவுல இருக்கிறது. இது என்னத்துக்கு பூசுறேன்டா கன்னத்தை கொஞ்சம் மெலிசா காட்ட, முகத்தையும் சேர்த்து. என்ன பாருங்க. மூக்கிலையும் பூச தேவை. மூக்கில பூசினா கொஞ்சம் கூரா காட்டும் மூக்கை, பலமையா இருக்கிறத விட. மூக்கு கீழே பூச தேவை. இது செய்த பிறகு இந்த பவுடர் பூச போறேன். இது ஃபென்டி பியூட்டி ப்ரோ ஃபில்டர் இன்ஸ்டன்ட் ரீடச் செட்டிங் பவுடர். இது இந்த கலர் வந்து ஹனி. இந்த பவுடர் எடுத்து ஊது தேவை, ஊதக்கூடாது. அப்படியே இதுல இப்படி அமர்த்தி வைக்க தேவை. இது என்னத்துக்கு பூசுறேன்டா மேக்கப்பை அசையாம வச்சுக்கிறதுக்கு. இது பூசினா உங்களோட முகம் எண்ணெய்த்தன்மை ஆகாது, என்னன்னு சொல்ற ட்ரை ஆகாது, காய்ஞ்சு போகாது. இது செய்த அப்புறம் அப்படியே இதை பிரஷ் பண்ண தேவை முகத்தை விட்டு. ஓகே, அடுத்ததாக நான் பிளஷ் பூச போறேன். இது நர்சிசிஸ்ட் வாண்டட் 2 cheek palette. நான் பார்க்க போற நிறம் இது. You like this? Okay, அப்ப இத சாக்லேட் அப்படி மெல்லமா பூசுதவ. ஆகலும் கணக்கவாம இருக்க கூட. அப்ப இது பூசினா அப்புறம் என்ன ஃபேவரட் பார்ட் ஹைலைட்டர் பூசுற. அப்ப ஹைலைட்டருக்கும் இன்னைக்கு அனஸ்டாசியா பெவர்லி ஹில்ஸ் அண்ட் அம்ரீசி சேர்ந்து செய்த ஹைலைட்டர் தான் பூச போறேன். இது எல்லா நிறத்துக்கும் வடிவா இருக்கும். நீங்க வெள்ளையோ கருப்போ என்ன நிறமா இருந்தாலும் நல்ல வடிவா இருக்கும் முகத்துக்கு. மூக்கு நடுவுலையும் பூசலாம். நான் வளமே இந்த நுண்ணியில தான் பூச விரும்புகிறேன். இனி கண்ணையும் முடிச்சு ஒரு சொன்னில் பூச முதல்
அப்ப இதுல நான் மறுபடியும் மண்ணரை தோற போறேன். இனி கீழே மை இருக்கு, மஸ்காரா பூச போறேன். கடைசியில லிப்ஸ்டிக் பூச போறோம். லிப்ஸ்டிக் பூசுறதுக்கு நான் இந்த 2 பெல்லா காஸ்மெட்டிக்ஸ் லிப்ஸ்டிக் பூச போறேன். இதுக்கு நான் இருட்டான கலரோட போய் அப்புறம் நடுவுல கொஞ்சம் ஒளிப்பான கலர் பூச போறேன். அப்ப இந்த இருட்டான கலர் பூசின பிறகு நான் இந்த ஒளிப்பான சிவப்பு பூச போறேன். மெல்லமா மெல்லமா. அப்ப அவ இன்னும் காணல வடிவா, இதுல வீடியோல பார்க்க தெரியுது, ஆனா இன்னும் கண்ணாடியை பார்க்கல. அப்ப இனி அவ பாக்கட்டுக்கும் நாங்க செய்த இந்த லுக்க. Yes, mommy. Yes, I look like Hello, Tamil doll. Tamil. அப்ப இதான் இன்றைக்கு செய்த மேக்கப் பூசுற பாடம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை விட உங்களுக்கு வேற தமிழ்ல கதைக்கிற வீடியோ வேணும்டா அதை காமெண்ட் பண்ணி விடுங்க. அதை விட நீங்க முதல் சப்ஸ்கிரைப் அமர்த்திட்டு போங்க. நான் இன்னும் கூட வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இனி. அப்ப நீங்க அந்த வீடியோல எல்லாம் பார்க்க விரும்புறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இதான் வீடியோண்ட முடிவு. உங்களை நாங்க அடுத்த நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். ஜூலை காற்று ஜூபி